தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டு முடிய போகுதுங்க. செப்டம்பர் மாதமும் பிறந்துருச்சு. அடுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம்தான். அதில் இந்த வருடம் முடியும் இந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக விடிவு என்பது ஏற்பட போகுதுங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள நடக்க போகின்ற எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள், கிடைக்க போகின்ற யோகங்கள், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை, காரண காரியமின்றி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுங்க. இழந்தவை எல்லாத்துக்கும் காரணம் துரோகங்களாகவும் அதனுடைய விளைவு ஏமாற்றமாகவே இருந்தாலும் உங்களுக்கு இனி கிடைக்க போவது மாற்றங்களும் யோகங்களும் தாங்க. நிச்சயமா இதெல்லாம் நடக்க போகுதுங்க. இதுவரை நடந்தது நடக்கட்டும், போனது போகட்டும், இனி நடக்க இருப்பதை பாருங்க. முதல்ல இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள நடக்க இருப்பது என்ன? முதல் விஷயமாக படிப்பு விஷயத்தில் அதில் இருந்த தடை நீங்கி நிச்சயமாக நல்லது நடக்குங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பானது கிடைக்குங்க. இது நிச்சயம் படிப்பு ரீதியாக நடக்குங்க. ரெண்டாவதாக நிச்சயமாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட தொல்லை, கஷ்டம், பிரச்சனை இனி இருக்காதுங்க. திடீர் திருமணம், அதுவும் காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு ஏராளமாக இருக்குதுங்க. திடீரென உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும், அதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்க. அதே போல திருமண வாழ்க்கையில திருப்பம் என்பது நிச்சயமாக உண்டுங்க. அரசு வேலைக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு படி மேலே போய் நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு வருங்க. அதே போல தொழில் ரீதியான விஷயத்துல புதிய முதலீடு, புதிய மாற்றங்கள் செய்யாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்க ராசியை பொறுத்தவரை ஜென்மஸ்தானத்துல இப்ப எந்த கிரகமும் இல்லைங்க. அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருங்க. குழப்பங்கள், பதட்டங்கள் தேவையில்லை. இதில் 6ஆம் வீடாக இருக்கக்கூடிய ரிஷப ராசியில தான் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இருக்காரு. 2024ஆம் ஆண்டு முடியும் வர வக்ரத்தில் தாங்க இருப்பார். அப்போ நிச்சயமாக நீங்கள் எதையும் மாற்ற தேவையில்லை. உங்களை தேடி மாற்றம் என்பது தானாக வந்து சேருங்க. வாய்ப்புகள் தானாக கிடைத்துவிடும். அதனை நீங்கள் அக்செப்ட் மட்டும்தான் பண்ணணுங்க. அது பண்ணினாலே போதும், கண்டிப்பாக மாற்றம் என்பது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டுங்க. பிள்ளைகள் வழியில நல்ல காரியங்கள் நடக்கும். ஆனா புதியதாக கடன் இதை வாங்கிடாதீங்க. அது இந்த 2024 ஒரு கடன் பிரச்சனையில சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. அதை தவிர்த்து விடுங்க. தேவையில்லாம நண்பர்கள், உறவுகள்கிட்ட வாக்குவாதங்கள், விவாதங்கள் இவற்றை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதனால உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால அதில் கவனமாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 3 விஷயத்தில் திருப்பங்களதும் மாற்றம் என்பதும் நடந்தே தீரும். 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள இந்த 3 நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுக்கு ஒரு விடிவும் உண்டு. மாற்றம் என்பது நிச்சயமாக எந்தெந்த வழியில் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நிகழ்ச்சியாக உங்களுடைய தனுசு ராசிக்கு 2ஆம் வீடான மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் வாக்கினை காப்பாற்றுக்குவீங்க. வாக்கு என்ற விஷயத்தில் உங்களுக்கு மற்றவங்க கொடுத்த வாக்கும் காப்பாற்றப்படும். மற்றவங்கக்கிட்ட நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயம், தகவல் அல்லது ஒரு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிடும். இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள நடந்துடுங்க. ரெண்டாவதாக, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் உங்களை எதிர்த்த துரோகிகள், எதிரிகள் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள விலகி செல்வார்கள் அல்லது அழைந்து போவார்கள். மூன்றாவதாக பார்த்தோம்னா, நிச்சயமா உங்களை தேடி வேலை, பதவி, புதிய பொறுப்பு வந்து சேருங்க. வீட்டில் புதிய ஒரு உறவு அப்படின்றது வரவாக
அமையுங்க. இந்த 3 விஷயங்களில் நிச்சயமாக மாற்றம் உண்டுங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தயங்காதீங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.